பிரைஸ் எல்லாம் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான் என்று ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது யாக்கோபுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருப்பதை நான் காண முடிகிறது. அந்த நெருக்கத்துக்கு காரணம் என்னதென்று அவன் அறிந்து அதன் பின்பு அவன் பெரிதான ஆசீர்வாதத்துக்குள் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன் மாமன் வீட்டிலிருந்து வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வருகிறான். தன்னுடைய தேசத்திற்கு அவன் திரும்பி வருகிறான். வரும்போது சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே உடைய தயவினால் நான் 2 பரிவாரங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருப்பினும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போகும்படியாக ஏசா தனக்கு எதிர்கொண்டு வருகிறதை அவன் கேள்விப்பட்ட மாச்சரியத்திலே அவன் செய்த ஒரு காரியம், உணர்வடைந்தவனாக தன் குடும்பம் முழுவதையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாப்போக்கு என்கிற நதிக்கு அக்கறைப்படுத்திவிட்டு அவன் தனித்து தேவனிடத்திலே போராடினான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினாலே தேவனுடைய தயவை பெற்றபடினால் அந்த 2 பரிவாரங்கள் அவனுக்கு உண்டானது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்படாதவனாக காணப்பட்டபடியினால் அதை உணர்ந்து தேவசமத்தில் போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட நம்முடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தினாலும் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நாம் வாழுகிறது அது நம்முடைய ஆசீர்வாதமே அல்ல. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் நாம் சேர்த்துக்கொள்கிற நன்மைகளையும் அது ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. எனவே யாக்கோபு போராடி தன் நெருக்கத்தில் வெற்றி பெற்றதைப் போல நாமும் வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.